ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநார்களே போற்றி. மகர ராசினியர்களுக்கு வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நல்லா இருக்குதுங்க. கிரக நிலைகள் நல்லா இருக்குது, மிகச்சிறப்பாக இருக்குது. ராசிக்கு 10ஆம் இடம் 11ஆம் இடம் நல்லா இருக்குது. தர்ம கர்ம லாபஸ்தானங்கள் மிகச்சிறப்பாக இருக்குது. ராசிநாதன் சுப தொடர்பில் இருக்கிறாரு. ராசிக்கும் சுப தொடர்பு இருக்குது. சரி நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் பூஜை புனஸ்காரத்தை பற்றி சொல்கிறேன். எல்லாம் நம்ம பூஜா பலன்னு சொல்லுவோம். ஒரு மனிதனுக்கு நல்லா இருக்கிறாருன்னா பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, போன பிறவியில் அவங்க தாய் தப்பன் செய்த பூஜா பலன் அப்படிம்பாங்க. ஸோ பூஜா பலன்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம இந்த பிறவி பிறந்துட்டோம், வாழ்ந்துட்டுருக்குறோம். அடுத்த பிறவி இருக்காங்கிறது இறைவனுக்கு தெரியும். ஆனால் பிறவி இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. வேத ஜோதிடத்தில் முற்பிறவி, பிற்பிறவி, இப்பிறவி, முப்பிறவியை பற்றியும் நம்ம பேசிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்த பிறவி இருக்குது அப்படின்னா அடுத்த பிறவியில் நல்லா இருக்கணும். சரியா நேயர்களே? அதுக்கு இந்த பிறவியில் நல்லது செய்யணும். பூஜை புனஸ்காரம் நல்லபடியாக செய்யணும். சில நல்ல காரியங்களை செய்யணும். அதை தான் கர்மம் அப்படிங்கிறோம். சரியா? பூஜை செய்கிறதும் ஒரு கர்மம் தான். இறைவனுக்கு கர்மம் செய்கிறது, காரியம் செய்கிறது. ஸோ பூஜா பலன் தான் ஒரு மனிதனுக்கு எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. தவம், பக்தி, இறை அன்பு, இறைவனோட இறை தொண்டு, இப்படி நிறைய இருக்குது. பக்தியை பல வகைகளை கொண்டாடலாம். தெய்வத்தை பலவாறு கும்பிடலாம். நம்ம அதில் வீட்டில் பூஜை பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா குடும்பம் தான் கோயில். கிரகஸ்தம் அப்படிங்கிறோம், கிரகப்பிரவேசம் அப்படிங்கிறோம். ஒரு வீடு கட்டினோம்னா அது பேரே கிரகப்பிரவேசம் அப்படிங்கிறோம். கிரகங்கள்லாம் அந்த வீட்டில் உட்காரும். கிரகங்கள் பிரவேசம். குடும்பத் தலைவன் கிரகஸ்தன், குடும்பத் தலைவி. ஸோ தலைவனும் தலைவியும் சேர்ந்து பூஜை புனஸ்காரம் நல்லபடியாக செய்யணும். சரியா நேயர்களே? அதுக்கு தான் கணபதி கோபம் பண்ணிவிட்டு நம்ம கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம அதை அடுக்கடுத்து வருகின்ற காரியங்களில் நல்லபடியாக செய்யணும். ரைட் நேயர்களே, இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. குடும்பத்தில் பூஜை புனஸ்காரம் பண்ணுறது எப்படின்னு பெரிய சப்ஜெக்ட்டு. ஏன்னா அதில் சில நேரங்கள் திட்டும் வந்துடும். ஏன்னா குடும்ப வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் எல்லாமே இருக்கும். பிறப்பு, இறப்பு எல்லாமே வரும். அதுபோக பெண்கள் விளக்கமாறுது, வீட்டுக்கு விளக்கமாறுது, குழந்தை பிறக்கிறது தீட்டு, இப்படி நிறைய தீட்டுக்கெல்லாம் வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பூஜை புனஸ்காரத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும், ஒத்தி வச்சுக்கணும். அதை பற்றி இந்த வீடியோவில் நான் பேசலை. அதை வேணால் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் கிரகத்தின்படி யார் யார் என்னென்ன பூஜை பண்ணலாம் அதை சொல்லிவிட்டு பூஜை உண்டான வழிமுறைகளை சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. எல்லா வீடியோவிலும் ராசி பலன் சொல்ல முடியாது. ராசி பலன்களுங்கிறது ஒரு பார்ட்டு தான். வேத ஜோதிடத்தில் ராசி பலன்கள் ஒரு பார்ட்டு தான். எல்லா வீடியோவிலுமே ராசி பலனை சொல்ல முடியாது. யார் யாருக்கு எப்படி இருக்கும் அதை சொல்லிகிட்டு இருக்க முடியாது. பட்டு நல்வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இறை தொண்டு ரொம்ப முக்கியம். சரியா நேயர்களே? இறை பூஜை புனஸ்காரம் ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் நலன் கருதி நான் சொல்கிறேன். நல்ல தகவலை எடுத்துக்கோங்க. சில தகவல் சரியில்லைன்னா நீங்கள் விட்டுருங்க. அதை சரியா உங்களுடைய கருத்துக்கு விட்டுருங்க, உங்களோட ஜஸ்டிஃபிகேஷனுக்கு விட்டுருங்க. நான் பொதுவான கருத்து தான் சொல்லுவேன், இல்லாதெல்லாம் திணிக்க மாட்டேன். இப்போ நீங்கள் மகர ராசி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, உத்திராடம், திருவோணம், அவிட்டம், எந்த லக்கணத்தில் பிறக்கிறீங்க அதுக்கேற்ற மாதிரி பூஜை புனஸ்காரம் உங்களுக்கு மாறுபடும். பொதுவாக 2ஆம் இடம் தான் பூஜை புனஸ்காரத்தை பற்றி சொல்கிற இடம். எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே 2ஆம் இடம். சரியா? 2ஆம் இடத்தை வச்சு அவங்களுக்கு அவங்க எப்படி இறை அன்பில் இருப்பாங்க, அவங்க பூஜை புனஸ்காரம் மெத்தட் எப்படி இருக்கும், அந்த செயல்பாடு எப்படி இருக்கும், அந்த செய்முறை எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். ஸோ நான் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அது மேட்ச் ஆகும். 100க்கு எப்படி 80% மேட்ச் ஆகும். சில பேருக்கு மேட்ச் ஆகலைன்னா 2ஆம் அதிபதி கெட்டு போயிருப்பார். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு பாப தொடர்பு இருக்கும். 2ஆம் இடத்துக்கு பாப தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த பூஜை புனஸ்காரத்தை கரெக்டாக செய்ய முடியாது. அதுக்கெல்லாம் தடங்கள் வரும். சரியா? அந்த தடங்கள் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன செய்யலாம், பூஜை புனஸ்காரம் வீட்டில் எப்படி பண்ணலாம், பூஜை அறையில், அதை சொல்ல போகிறேன். இது ஒன்லி ஃபார் வீட்டுக்கு மட்டும்தான். வீட்டில் செய்கிற பூஜை புனஸ்காரம் நம்ம வீட்டில் பூஜை அறையில் செய்கிறது தான். கோயிலை பற்றி சொல்லலை. ஏன்னா கோயிலுக்கு பண்ணுறது ஆகம விதிப்படி செய்வாங்க. அது கோயில் குருக்கள் அவங்க பண்ணுறது. சரியா? புரோகிதர் பண்ணுறது. நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். நம்ம வீட்டை கோயிலை மாற்றிக்கிடுவோம். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ மேச லக்கணத்தில் பிறந்தவங்க, மகர ராசி மேச லக்கணம், இது ஒரு நல்ல அமைப்பு, ஒரு கேந்திரம். மகர ராசி மேச லக்கணத்தில் பிறக்கிறதுக்கு கொடுத்து வைக்க வேண்டும். விஷ்ணு சக்கரம், பெருமாளுடைய அனுக்கிரம் பரிபூர்ணமாக கிடைக்கும். மகர ராசி மேச லக்கணம். ராசி மகர ராசி தான். நான் லக்கணத்தை இனிமேல் சொல்லுவேன். மேச லக்கணத்தில் பிறந்தவர்கள் ஓரளவு கலை உணர்வோடு சாமி கும்பிடுவாங்க. பூஜை அறையை எப்பயுமே அலங்காரப்படுத்தி வச்சுக்கிடுவாங்க. பூஜை அறையில் நல்லா டெக்கரேஷன் பண்ணுவாங்க. நல்லா இவங்க வழிபாட்டில் சிறப்பாக இருப்பாங்க. பொதுவாக இவங்க லட்சுமி வழிபாடு அதிகமாக பண்ணுவாங்க. இவங்க பூஜை அறையில் பார்த்தோம்னா மகாலட்சுமி படங்கள் அதிகமாக இருக்கும் மேச லக்கணத்தை பிறந்தவர்கள். அதுபோல் மேச லக்கணத்தில் பிறந்தவர்கள் பூஜை அறையில் எப்போயுமே மகாலட்சுமி படம் பிரதான படம் இருக்கணும். குறிப்பாக கஜலட்சுமி படம் இருக்கணும்.
கஜலட்சுமி படத்தை வச்சு இவங்க வழிபாடு பண்ணாங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணத்தை பிறந்தவங்க பெருமாள் நாமம் தான் நிறைய சொல்லுவாங்க. பெருமாள் படத்தை வச்சு அதிகமாக கும்பிடணும். சரியா நேர்களே? பெருமாள் படம் குறிப்பாக வந்து கஜேந்திர மோட்சம் உள்ள பெருமாள். கஜேந்திர மோட்சம்னா என்னென்னா, யானைக்கு வந்து அவர் மோட்சம் கொடுப்பார். ஒரு யானை வந்து தண்ணிக்குள்ளே முதல வாயில் காலை விட்டுரும். அந்நேரம் வந்து பெருமாள் வந்து கருட வாகனத்தில் வந்து சக்கரத்தாயில் அந்த முதலை கட் பண்ணுவார். இதான் வந்து கருட மோட்சம் அப்படிம்பாங்க, கஜேந்திர மோட்சம் அப்படிம்பாங்க. கஜேந்திர மோட்சம் உள்ள அந்த படத்தை வச்சு கும்பிடணும். யார்? ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்கள். இப்படி ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் பூஜ்யரில் ஒரு பிரதான படத்தை வச்சு கும்பிட்டாங்கன்னா வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். இதுதான் இந்த வீடியோவில் உள்ள சூட்சுமம். இதை நீங்கள் நல்லபடியாக புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த படத்தை பூஜ்யரில் வச்சு கும்பிடுங்க. மற்ற எல்லா சாமி படத்தை வச்சு கும்பிடுங்க. உங்களுக்கு வேண்டிய படம் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம் எல்லா தெய்வத்தையும் கும்பிடுங்க. விக்ரம் ஃபோட்டோ வச்சு கும்பிடுங்க. பட் இந்த படத்தை பிரதானமாக வச்சுக்கோங்க. இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க இந்த படத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது மகர ராசியில். இது மகர ராசின்னு இல்லை, எந்த ராசியில் பிறந்தாலுமே இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் வச்சுக்கலாம். நான் மகர ராசிக்கு வீடியோ போடுறதுனால மகர ராசினிகள் இதை கேட்பீங்க. உங்கள் வீட்டில் ஒருத்தர் வந்து இப்போ மிதுன ராசியில் இருக்கிறாருன்னா அவருக்கு நான் என்ன மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு, மிதுன லக்கணம் வேறு ராசி, அவருக்கு இதை நீங்கள் சேர்த்துக்கலாம். சரியா? இந்த லக்கணத்துக்கு சொல்கிறது காமனாக தான் வரும். சரியா நேர்களே? ஓகே. இப்போ ரிஷப லக்கணத்துக்கு வந்து கஜேந்திர மோட்சம் உள்ள பெருமாள் படத்தை வச்சு கும்பிடுறது நல்லது. மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்கள் அன்னபூர்ணி படத்தை வச்சு கும்பிடணும். சரியா? மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்கள் அன்னபூர்ணி படம் வந்து தெரியும். அன்னபூர்ணி படம் கேட்டாலே கொடுப்பாங்க. அந்த படத்தை ஃபோட்டோ வாங்கி நீங்கள் ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வச்சு கும்பிடலாம். அடுத்து கடக லக்கணத்தில் பிறந்தவர்கள் சிம்மவாகினி படம். சிம்மவாகினின்னா யார்? அம்மன் தான். அம்மன் வந்து சிம்மத்தில் வருவா, சிம்மவாகினி. சாந்தரூபியாக இருக்கிற படத்தை கும்பிடுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சிம்மவாகினி சிம்மத்தில் வந்து அவள் சாதாரணமாக இருப்பாள், ஆக்ரோஷமாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஆக்ரோஷமான படத்தை பூஜை ரூமில் வைக்கக்கூடாது. சார் எனக்கு அப்படி அமைய முடியல, அப்படி சிம்மவாகினி படம் கிடைக்கலன்னா சக்தி படத்தை வச்சு கும்பிடுங்க. சரியா? சக்தி சிவம் அர்த்தநாரீஸ்வரர் படத்தை வச்சு கூட கும்பிடலாம். சிவனும் சக்தியும் சேர்ந்த படத்தை கூட வச்சு கும்பிடலாம். ஒன்று சிம்மவாகினி படத்தை வச்சு கும்பிடுங்க, இல்லைனா அர்த்தநாரீஸ்வரர் படத்தை வச்சு கும்பிடலாம். சிவனும் சக்தி சேர்ந்த படம் கிடைக்கும். சரியா நேர்களே? இவங்க வந்து கடக லக்கணத்தில் பிறந்தவர்கள். அடுத்து வந்து சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்கள் பெருமாள் படத்தை தான் கும்பிடணும். பெருமாள் மார்பில் மகாலட்சுமி இருப்பாள், அந்த படம் கிடைக்கும். பெருமாள் மார்பில் மகாலட்சுமி இருக்கிற மாதிரி ஃபோட்டோ கிடைக்கும். பெருமாள் நின்ற கோலத்தில் இருப்பார், அவர் மார்பில் மகாலட்சுமி இருப்பாள், அந்த படத்தை வச்சு கும்பிடலாம். சரியா நேர்களே? சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்கள். அடுத்து கன்னியா லக்கணத்தில் பிறந்தவர்கள் வந்து அஷ்டலட்சுமி படத்தை வச்சு கும்பிடணும். கன்னியா லக்கணத்தில் பிறந்தவர்கள் அஷ்டலட்சுமி படத்தை வச்சு கும்பிடுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து துலா லக்கணத்தில் பிறந்தவர்கள் திருச்செந்தூர் முருகன் படத்தை வீட்டில் ஃபோட்டோ வச்சு கும்பிடுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்கள். அடுத்து விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்கள் 18 சித்தர்கள் படத்தை வச்சு கும்பிடணும். சரியா? 18 சித்தர்கள் தெரியும் உங்களுக்கு. கொங்கணவாறு, சடநாதர், மச்சமுனி, சரியா? இப்படி நிறைய சித்தர்கள் இருக்கிறாங்க. கரூரார், இப்படி 18 சித்தர்கள் அடங்கிய படத்தை வீட்டில் வச்சு கும்பிடுறது சிறப்பாக இருக்கும். முக்கியமாக அந்த படம் இருக்கணும். 18 சித்தர்கள் அடங்கிய படத்தை விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்கள் வச்சு கும்பிடுறது சிறப்பாக இருக்கும். பொதுவாக மகர ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்கள் சித்தர் வழிபாடை அதிகப்படுத்திக்கணும். சித்தர்களை பற்றி பேசணும். சித்தர்களை பற்றி ஒரு நாளைக்கு ஒரு தடவைனாச்சும் ஏதோ ஒரு சித்தருடைய நாமத்தை சொல்லணும். சரியா? எத்தனையோ சித்தர்கள் இருக்காங்க, அந்த சித்தருடைய நாமத்தை சொல்லணும். காலையிலும் சரி இரவிலும் சரி சித்தருடைய நாமத்தை சொல்லிட்டு தூங்க போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது விருச்சிக லக்கணத்தை பிறந்தவர்கள். அடுத்து தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்கள் வந்து ஐயப்பன் படத்தை வச்சு கும்பிடணும். ஐயப்பன் படத்தை வச்சு வீட்டில் வச்சு கும்பிடலாமா சார்னா கும்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஐயப்பன் வந்து அவர் புலியில் வர்ற ஐயப்பனை கும்பிடக்கூடாது. அவர் புலி வாகனத்தில் மணிகண்டனை வர்ற ஐயப்பனை வேண்டாம், சாதாரண அவர் இருப்பார், அந்த ஐயப்பன் படத்தை வச்சு கும்பிடலாம். சரியா? சாதாரண அவரோட பீடம் இருக்குது பார்த்தீங்களா, சபரி பீடத்தில் உட்காந்துருப்பார்ல, அந்த ஐயப்பன் படத்தை வச்சு தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்கள் கும்பிடலாம். மகர லக்கணத்தில் பிறந்தவர்கள் வந்து கற்பனசாமி படத்தை வச்சு கும்பிடலாம். சரியா? கற்பனசாமி 18ஆம் படி கற்பனசாமி படத்தை வச்சு கும்பிடலாம். அவர் சாந்தரூபமாக இருக்கிறார், நிறைய படம் இருக்குது. அவர் வந்து சாந்தரூபமாக இருக்கிற படங்கள்லாம் நிறைய இருக்குது. 18ஆம் படி கற்பனசாமி படத்தை வச்சு கும்பிடலாம். அப்படி கும்பிட முடியாதவர்கள் அருவாள் படத்தை வச்சு கூட கும்பிடலாம். வெறுமனையாக ப்ளைனாக அருவாள் படம் இருக்கும், அந்த அருவாள் படத்தை கூட அந்த பீடத்தில் இருக்கும், அந்த படத்தை வச்சு கூட மகர லக்கணத்தில் பிறந்தவர்கள் கும்பிடலாம். கும்பலக்கணத்தில் பிறந்தவர்கள் வந்து சிவன் படத்தை வச்சு கும்பிடலாம். சரியா? சிவன் தவக்கோலத்தில் இருப்பார், தவக்கோலத்தில் இருக்கிற சிவன் படத்தை கும்பலக்கணத்தில் பிறந்தவர்கள் வச்சு கும்பிடலாம். மீனலக்கணத்தில் பிறந்தவர்கள் சுவாமிமலை முருகன் படத்தை வச்சு கும்பிடலாம். சரியா? சுவாமிமலையில் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன், சுவாமிமலை முருகன் படத்தை வச்சு கும்பிடலாம்.
இப்போ நான் எல்லா லக்கணத்துக்கும் சொல்லிட்டேன். மேச லக்கணத்துலேருந்து மீன லக்கணம் வரைக்கும் சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் ஒரு தடவை கேளுங்க. கேட்டிங்கன்னா எந்தெந்த லக்கணத்துக்கு எந்த படம். இந்த படம் வந்து இந்த லக்கணத்தில் பிறந்தவர் இந்த தெய்வத்தை வந்து கும்பிடணும். மேக்ஸிமம் டெய்லி நினைக்கணும், டெய்லி கும்பிடணும். கும்பிட்டிங்கன்னா பிரச்சனை தீரும். உங்களுக்கு என்ன தசை நடந்தாலும் சரி, என்ன புத்தி நடந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. சரியா நேரில் கோச்சார பலன்கள் நானே நிறைய சொல்லுவேன். அந்த சாமியை கும்பிடுங்க, இந்த சாமியை கும்பிடுங்கன்னு சொல்லுவேன். அது ஒரு பக்கம் இருந்தாலுமே வீட்டில் பூஜையில் இந்த ஃபோட்டோ இருக்கணும். சரியா, இது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா வேத ஜோதிடத்தின்படி இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் இந்த தெய்வத்தை கும்பிடுறது தான் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுதான் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக பூஜை புனஸ்காரம் அப்படிங்கிறது 5ஆம் இடம் தான். லக்கணத்துக்கு 5ஆம் இடம் தான் இறைவனை பற்றி சொல்கிறது. பூஜை புனஸ்காரத்தை பற்றி சொல்கிற இடம் வந்து 5ஆம் இடம் தான், பஞ்சமஸ்தானம் தான். 5ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் 2ஆம் இடம். சரி, 5ஆம் இடங்கிறது என்ன? இறைவனை கும்பிடுறது, பூர்வ புண்ணிய ஸ்தானம், இறைவனை கும்பிடுறது. 5ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம், 10ஆம் இடம் வந்து கர்மம். 5ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் பார்த்தோம்னா 2ஆம் இடம் தான் வரும். ஸோ அதனால தான் 2ஆம் இடத்தை மையப்படுத்தி சொல்லியிருக்கிறேன். அடுத்து 9ஆம் இடம். 9ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் எது சார் அப்படின்னு பார்த்தோம்னா 9ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் வந்து 6ஆம் இடம் வரும். 6ஆம் இடங்கிறது வந்து செய்கிற அமைப்பு. சரியா, அது 6ஆம் இடங்கிறது உத்தியோகம். சரியா, அது 9ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம். ஸோ 9ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் 6ஆம் இடம், 5ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் 2ஆம் இடம். ஸோ 2, 6 அது ரெண்டுமே ஒரு கோணத்தில் வரும். ஸோ 2, 6ங்கிறது வந்து ஒரு அமைப்பு தான். ஸோ உங்கள் ஜனன ஜாதகத்தில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 2ஆம் இடம் 6ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் அதிகமாக தொடர்பு கொண்டிருக்கோ அந்த கிரகத்தை நீங்கள் வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பாக இருக்கும். இதை வந்து உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். சரியா, உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்கணத்துக்கு 2ஆம் இடம் 6ஆம் இடம், அந்த 2, 6ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் சுப தொடர்பில் இருக்குது, எந்த கிரகங்கள் அந்த 2, 6 உடைய கிரகங்களுடைய வலிமை, சுபத்துவம், படிநிலை சுபத்துவம் எப்படி இருக்கோ அதை பார்த்துட்டு அந்த தெய்வத்தை கும்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் சூட்சுமம். சரியா நேர்களே, சில இருக்க வந்து சில இது நல்லது நடக்கும், மற்றவங்களை காட்டிலும் கூடுதலாக நடக்கும். எல்லாத்துலேயும் இருக்குது. இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து 130 கோடி பேர் இருக்கிறாங்க. 130 கோடி பேரில் ஒரு 25% கோடீஸ்வரனாக இருக்கிறாங்க. சரியா, ஒரு 30 கோடி பேர் வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, லக்ஸுரியாக இருக்கிறாங்க, சிறப்பாக இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. சரியா, ஆனால் சில பேர் வந்து பார்லர் மூலம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு 25% கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு 30 கோடி பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பின்படி நமக்கு வந்து அதை தெரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, உங்கள் ஜனன ஜாதகத்தில் 2ஆம் இடம் 6ஆம் இடம், அந்த 2 கூடையவன் யார், 6 கூடையவன் யார், அந்த கிரகங்களை பார்த்துக்கணும். அந்த கிரகங்கள் எப்படி இருக்குது, கெட்டு போகாமல் இருக்கா, அந்த கிரகத்துக்குரிய தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டோம்னா நமக்கு பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும். சரியா நேர்களே, 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம், 6ஆம் இடம் கடன் நோய் எதிரி. ஒரு மனிதனுக்கு பணம் இருக்குது, குடும்பம் இருக்குது, நோய் நொடி இல்லாமல் இருக்கான்னா நல்ல வாழ்க்கை வாழ்ந்துடலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், எதிரி இல்லாத வாழ்க்கை, நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை. சரியா, 2ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம். 2ஆம் இடம் வந்து பணத்தை கொடுக்கும், 6ஆம் இடம் வந்து பணத்தை எடுக்கும். ஸோ 2க்கும் 5 2க்கும் 6க்கும் உள்ள தொடர்பாக தான். ஸோ இது சம்மந்தப்பட்ட தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் ஒரு ஜோசியர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை கொடுக்கும்போது கேட்கணும். சரியா, எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் பார்க்கணும். பார்த்து தான் நம்ம வந்து என்ன செய்யணும், ஜாதகத்தை வந்து செக் பண்ணிக்கணும். சும்மா ஜாதகத்தை வச்சுக்கிட்டு சில பேர் ஏதோ ஆகாததெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க. ரைட்டு. இப்போ வந்து பூஜை அறை எப்படி சார் வச்சுக்கலாம் அப்படின்னா, பூஜை அறை எப்போயுமே சுத்தமாக வச்சுக்கணும். பூஜை அறையில் உள்ள ஃபோட்டோவெல்லாம் வந்து பன்னீர் வச்சு துடைக்கணும். அதாவது வாரத்துக்கு ஒரு நாள், வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை ஏதோ ஒரு நாள் இருந்து பூஜை அறையில் உள்ள ஃபோட்டோவெல்லாம் பன்னீரால் துடைச்சிருங்க. சந்தன குங்குமம் வைங்க. சந்தன குங்குமம் வைக்கும்போது பன்னீரில் குழச்சி வைங்க. இதுக்கு வந்து நான் ஒரு அருள் பிரசாதம் தயார் பண்ணுறேன். அதை உங்களுக்கு நான் வந்து தனிப்பட்ட முறையில் செஞ்சு வீட்டில் வச்சிட்ருக்கிறேன். நவகிரகங்களோட அருளோடு செஞ்சிட்ருக்கிறேன். சரியா, அதில் நவ மூலிகைகள் சேர்ந்து ஒரு அருட்பிரசாதம், நவ அருட்பிரசாதம்னு வச்சுக்கோங்க. அருட்பிரசாதம்னு பேர் வச்சுக்கிடுவோம். திருமஞ்சனமாக தான் அது. திருமஞ்சனம்னு கோயில் கட்டங்களும் கொடுப்பாங்க. அது மாதிரி இது வந்து ஒரு திருமஞ்சனமாக தான், ஆனால் நவ அருட்பிரசாதம். அந்த பிரசாதத்தை வந்து என்ன பண்ணுவேன்னா, அதை வந்து பன்னீரில் குழச்சி சாமிக்கு வைக்கலாம். சரியா நேரில் சாமிக்கு வைக்கலாம், பிள்ளையார் பிடிக்கலாம். அதுபோக வந்து நீங்கள் வந்து அதை மற்ற இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பூஜை வைக்கிற இடம், அப்புறம் வியாபாரம் பண்ணுற இடம், தொழில் பண்ணுற இடத்துலையும் அந்த பவுடரை நீங்கள் மடித்து பேப்பரில் வச்சு இல்லை மஞ்சள் துணியில் கட்டி கூட வச்சுக்கலாம். அது ஒரு மங்களகரமாக பொருளாக பார்க்கப்படுகிறது. நல்ல நறுமணத்தோடு இருக்கும். அதை நான் இன்னும் மகர ராசி நேயர்களுக்கு சொல்கிறேன். அதை இன்னும் நான் வந்து நேர்களுக்கு இன்னும் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முறைப்படி சில முறைகள் இருக்குது. சரியா, அதுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ எனக்கு தான் செஞ்சுருக்கிறேன் நான்.
சொந்தமாக தயாரித்து வீட்டில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன். அதை வந்து முறைப்படுத்தணும். சரியா? அதை சந்தைப்படுத்த வேண்டும். அதுக்கு சில காரியங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் செய்யணும். நான் பாக்கெட் அடிக்கணும், அதை வந்து செஞ்சு அதை கோயிலில் வச்சு பூஜை பண்ணணும். ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள நட்சத்திரங்கள் அதை வச்சு மந்திரம் சொல்லணும். அதை தனியாக எடுத்து வைக்கணும். அதை பாக்கெட் போட்டு அதை வந்து போஸ்டரில் அனுப்பணும். விருப்பப்படுறவங்க என்கிட்ட வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ நான் இன்னும் ஆரம்பிக்கலை. கண்டிப்பாக எதிர்காலத்தில் ஆரம்பிப்பேன். அப்படி ஆரம்பிச்சிட்டேன்னா கண்டிப்பாக வீடியோவில் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுவேன். நவ அருட்பிரசாதம் உங்களுக்காகவே அப்படின்னு சொல்லி நான் போடுவேன். அதை நீங்கள் வாங்கிக்கலாம், நல்வழிப்படுத்தலாம். அதை வந்து நீங்கள் ஃபோட்டோவுக்கு வைக்கலாம். சரியா? ஃபோட்டோவுக்கு வந்து நீங்கள் தொட்டு வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் வைக்கலாம், செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை தொட்டு வைக்கலாம். ஸோ இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் பொதுவாக வீட்டில் சந்தன குங்குமத்தை வந்து பன்னீரோடு சேர்ந்து தொட்டு வைங்க. பூச்சி விடுங்க. சரியா? நறுமண பொருட்களை பூச்சி விடுங்க. வாடை இல்லாத மலர்லாம் வைக்காதீங்க. எந்த பூ இருந்தாலும் அதில் நறுமணம் இருக்கணும், மனம் இருக்கணும். மனமுள்ள பூக்களை தான் நீங்கள் வைக்கணும். அதுபோக வந்து ஃபோட்டோ வைக்கிறது எப்படி சார் வைக்கணும், பூஜை அறையில் வைக்கணும் அப்படின்னா, முதல் விநாயகர் படத்தை வைக்கணும். சரியா? அதுக்கடுத்து வந்து உங்கள் குலசாமி படம், அதுக்கடுத்து வந்து இஷ்ட தெய்வம், அதுக்கடுத்து வந்து கஜலட்சுமி, அடுத்து காவல் தெய்வம். இந்த 5 படத்தை வைக்கணும். சரியா? கஜலட்சுமி நடுவில் இருக்கணும். 5 படத்துக்கு நடுவில்னா 3வது படமாக இருக்கும். சரியா? 3வது படம் கஜலட்சுமி இருக்கணும். விநாயகர், குலதெய்வம், கஜலட்சுமி, இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம். இந்த ஆர்டரில் தான் வைக்கணும். கஜலட்சுமி படம் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா கஜலட்சுமி தான் வந்து எல்லா தெய்வத்துக்குமே வந்து அனுக்கிரம் பண்ணுறவ. எல்லா தெய்வத்துக்கே வந்து ஒரு கடாட்சியத்தை கொடுக்குறவ கஜலட்சுமி தான். தெய்வத்துக்குமே வந்து அருட்செல்வத்தை கொடுக்குறவ கஜலட்சுமி தான். கோயிலில் போனீங்கன்னா கருவறைக்கு மேலே இருக்கும் கஜலட்சுமி படம் தான். கஜலட்சுமி தான் செதுக்கி வச்சுருப்பாங்க. கருவறைக்கு போனீங்கன்னா மேலே வந்து 2 ஆணை இருக்கும், நடுவில் லட்சுமி இருப்பாள். அதுக்குள்ளே தான் வந்து கற்பகரகருக்கும் மூலவர் இருப்பார். ஸோ அதனால் கஜலட்சுமி படத்தை சென்டராக வச்சுருக்குறேங்க. இந்த வீடியோவில் முக்கியமான தகவல் வந்து இதுதான். கஜலட்சுமி படத்தை வாங்கிடுங்க. வாங்கி அதை சென்டராக வச்சுருங்க. சும்மா ஃபோட்டோ ஃப்ரேமெல்லாம் வாங்க வேண்டாம், பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. கஜலட்சுமின்னு போடுங்க, கூகுளில் வந்துடும். அதை அப்படியே டவுன்லோட் பண்ணுங்கள், ஃபோனில் வந்துடும். ஜெராக்ஸ் கடையில் போய் அதை நல்லா திக்காக எடுத்து கொடுப்பான்னா அருமையாக கலர் போட்டு அவனே கொஞ்சம் அருமையாக எடுத்து கொடுத்துருவான். ஒரு பிரிண்ட் அவுட்டு ஒரு 10 ரூபா ஆகும். நல்லா கலர் பண்ணால் 20 ரூபாக்குள்ளே ஆகும். லேமினேட் பண்ணால் கூட 20 ரூபா ஆகும். அதை அப்படியே வீட்டில் வச்சுருங்க, போதும். சரியா? சிறுசாக வச்சா போதும். ஒரு நோட் புக் சைஸ் இருந்தால் போதும். அதில் பாதி இருந்தாலும் போதும். ஒரு கைக்கு அடக்கமாக ஒரு படத்தை வச்சுருங்க. ஃபோட்டோ வந்து முன்ன பின்ன இருக்கலாம், பெருசாக சிறுசாக கூட இருக்கலாம். பட் வந்து அந்த ஆர்டர் கரெக்டாக வைக்கணும். சரியா நேயர்களே? தெய்வம் வந்து மனசில் தான் இருக்க வழியே, சைஸில் இல்லை. சில பேர் நினைப்பாங்க பெரிய ஃபோட்டோ வாங்கி வைக்க போகிறேன் சார் அப்படிம்பாங்க. பெரிய ஃபோட்டோவெல்லாம் வைக்க வேண்டாம், கைக்கு அடக்கமாக வச்சா போதும். சரியா? நம்ம நோட் புக் இருக்குல்ல, ஸ்கூலில் படிப்போம் டெக்ஸ்ட் நோட் புக், அந்த அளவுக்கு இருந்தால் கூட போதும். 5 ஃபோட்டோ, விநாயகர் ஃபோட்டோ, குலசாமி ஃபோட்டோ, கஜலட்சுமி ஃபோட்டோ, இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம். இஷ்ட தெய்வம்னா எந்த தெய்வத்தை நீங்கள் விரும்புகிறீங்களோ அதுதான் இஷ்ட தெய்வம். காவல் தெய்வம் உங்கள் ஊர் காவல் தெய்வம். சரியா? அதை நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம். இதில் நிறைய பேருக்கு சாய்ஸ் மாறுபடும். அதுக்குள்ளே நான் வர விருப்பப்படலை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாய்ஸ் மாறும். அந்த சாமியை நீங்கள் வச்சு கும்பிட்டுக்கலாம். ரைட்டு. இப்போ வந்து பூஜை பண்ணும்போது பூஜை ரூமை வேறு என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, பூஜை பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா, பத்தி இருக்குது பார்த்தீங்களா, பத்தியை வந்து எப்போயுமே கொஞ்சம் நனைச்சிருங்க. அந்த கெண்டியில் உள்ள தண்ணியை எடுத்து பத்தியை எப்போயும் நனைச்சிட்டு பற்ற வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் நின்று எரியும். அதுபோல் சூடண்டப்பால் 2 மிளகு போட்டு வச்சுக்கோங்க. சூடண்டப்பால் 2 மிளகு போட்டு வச்சிங்கன்னா சூடம் வந்து சீக்கிரம் எவாப்பரேட் ஆகாது. சரியா? அது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதுபோக வந்து பூஜை ரூமில் எப்போயுமே பச்சை கற்பூரம் வச்சுருங்க. அதுபோக பன்னீர் வச்சுருங்க. பன்னீர் ரொம்ப முக்கியம். பச்சை கற்பூரத்தை என்ன பண்ணலாம்னா, சூடம் பொருத்தும் போது இத்தினோண்டு பச்சை கற்பூரத்தையும் சூடனில் போட்டுக்கலாம். நல்ல நறுமணம் வரும். பச்சை கற்பூரம் போட்டு நீங்கள் மற்ற சூடத்தை போட்டுக்கோங்க. சாதாரண கற்பூரத்தையும் பச்சை கற்பூரத்தையும் கொஞ்சம் சேர்ந்து தீபம் காட்டுங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து பூஜை மலர்கள், வாடின மலர்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து கூட நீங்கள் வந்து சீயக்காய் தூளில் கரைச்சி வச்சுக்கலாம். சில பேர் சீயக்காய் வீட்டில் தயாரிப்பாங்க பெண்கள். சீயக்காய் வாங்கி அதை காய வச்சு அதை வந்து இது பண்ணுவாங்க. அப்படி சீயக்காய் நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா பூஜையில் உள்ள எடுக்கிற மலர்கள், மல்லிகை மலர்கள், மற்ற மலர்கள், நறுமண மலர்கள்லாம் சில பேர் போடுவாங்க பூஜைக்கு. அந்த மலர்கள் வாடிடுச்சுன்னா பூஜை ரூம்லேருந்து எடுத்து வச்சுருங்க, ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. ஒரு பழைய கேரி பேக்கில் போட்டு வைங்க. அதை வந்து நீங்கள் வந்து சீக்காயில் போட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது நல்ல நறுமணமாக இருக்கும். தலைக்கு தேய்ச்சி குளிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இறைவனுக்கு வைத்த பூக்கள் தான். ஸோ இப்படி நிறைய இருக்குது. சரியா நேர்களே? அதுபோக குத்து விளக்கு ஏற்றி குளிர வைக்கும்போது பூ வச்சு தான் குளிர வைக்கணும். இது எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குத்து விளக்கை வந்து அப்படியே இது பண்ணிடக்கூடாது. அது வந்து குத்து விளக்கை வந்து குத்து விளக்கு ஏற்றுங்க. அது எத்தனை முகனாச்சும் ஏற்றலாம், உங்கள் சௌகரியம் தான்.
ஏற்றிட்டு குத்து விளக்கை வந்து குளிர வைக்கும்போது பூ வச்சு அதை அணைச்சிருங்க. குத்து விளக்கு முகம் வந்து கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் இருக்குது மிகச்சிறப்பு. ஒற்றை விளக்கு கூட ஏற்றலாம், ஒற்றை திரி போட்டு கூட ஒரு தீபம் கூட ஏற்றலாம். ஒரு தீபம் ஏற்றினாலுமே அது கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் இருக்கணும். சில நேரங்களில் சில வேண்டுதலுக்காக சில பக்கங்கள் திருப்பி வைக்கலாம். பட் அது வந்து எப்போயுமே வந்து எதிர்பக்கம் தான் இருக்கணும். ஸோ எதிர்னா என்ன, நம்ம வீட்டுக்கு எதுக்கு கிழக்கு அல்லது வடக்கு, இதுதான் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எப்போயுமே வீட்டில் வந்து பூஜை அறை வந்து கன்னி மூலையில் தான் இருக்கணும். சரியா, கன்னி மூலை தான் மிகச்சிறப்பு. ஈசான மூலையில் வைக்கக்கூடாது. கன்னி மூலைன்னா எந்த சைடு சார் அப்படி பார்த்தோம்னா தென்மேற்கில் வச்சிங்கன்னா கரெக்டாக கிழக்கு பக்கம் தீபம் எரியும். குத்து விளக்கு கிழக்கு பக்கமாக இருக்கும், கிழக்கு முகமாக இருக்கும், தீபமும் கிழக்கு பக்கமாக இருக்கும். சரியா, அது கரெக்டாக வரும். அந்த கன்னி மூலையில் வச்சிங்கன்னா கிழக்கு வடக்கு கரெக்டாக வரும். இதை தான் வச்சு தான் அந்த காலத்தில் கன்னி மூலைன்னு வச்சுருக்கிறாங்க. சரியா, குத்து விளக்கு மையப்படுத்தி தான் பூஜை ரூமே ரெடியாக இருக்குது. ஏன்னா பூஜை ரூமுடைய முக்கியமான ஒரு சக்தியே குத்து விளக்கு தான். குத்து விளக்கு ஒரு இடத்துல இருந்துட்டாலே தெய்வம் வந்துடும். சரியா, பூஜை ரூமில் வந்து மெயினான ஒரு சக்தி, ஒரு பவர்ஃபுல், ஒரு எனர்ஜிக்காக இருக்கிறது வந்து குத்து விளக்கு தான். ஸோ அதுக்கு தான் பெண்ணுக்கு வந்து குடும்பத்துக்கு அவள் வரும்போது கையில் குத்து விளக்கு கொடுத்து விட்றாங்க. ஏன்னா அவளுக்கு வந்து அந்த தெய்வ அனுக்கிரமும் இருக்கணும், அவ்வளோ ஒரு சக்தியாக அந்த குடும்பத்தில் ஒரு குத்து விளக்காக மகாலட்சுமியாக வரணும்னா அந்த குத்து விளக்கு தான் ரொம்ப முக்கியம். அந்த குத்து விளக்கு அதுக்காக தான் கன்னி மூலையில் குத்து விளக்கு வச்சோம்னா கரெக்டாக அது கிழக்கு பக்கம் இருக்கும்போது அந்த திரி கிழக்கு பக்கம் எரியும், இந்த பக்கம் வடக்கு பக்கம் இருக்கும். கரெக்டாக அந்த மூலையில் தான் வரும், மற்ற இடத்துல மேட்ச் ஆகாது. சரியா, அதனால் கன்னி மூலையில் நீங்கள் வச்சுருங்க. கன்னி மூலையில் தான் எப்போயுமே பூஜை ரூம் இருக்கணும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சில நேரம் பிரச்சனை வரும். கன்னி மூலையில் வந்து அது எதனாச்சும் ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க வீட்டுக்காரங்க, அது மேட்ச் ஆகாது. இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பூஜை ரூம் வச்சுக்கலாம். ஒன்று பூஜை ரூம் பெருசாலாம் வைக்க வேண்டாம், ஒரு பலகையை போட்டு அதில் கோலம் போட்டு அதுக்கு மேலே குத்து விளக்கு வச்சுட்டு பின்னாடி 2 படத்தை ஒட்டி வச்சுருங்க. இல்லை பின்னாடி செவத்தில் வந்து 3 மஞ்சளை தடவி 3 விரலால் 3 கோடு போட்டு நடுவில் குங்குமம் வச்சுட்டா போதும். சரியா, சிவசக்தி வந்துடுவாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் நிறைய சொல்லலாம். பூஜை ரூமை வந்து மெயின்டைன் பண்ணுறது எப்படி, அதெல்லாம் நிறைய தகவல் இருக்குது. அதுபோல் பூஜை ரூமை வந்து நைட்டில் வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. அங்கே ஒரு விளக்கு போடணும், ஒரு சின்ன விளக்கு இருக்கணும், லைட் லேம்ப் இருக்கணும். நைட் லேம்ப் வந்து மஞ்சள் விளக்கு போடலாம், சிகப்பு விளக்கு போடலாம். சரியா, இல்லைன்னா பச்சை விளக்கு போடலாம். பச்சை கூட அடுத்து தான். மஞ்சள் சிவப்பு வந்து பரிந்துரைக்கப்படுகிறது. மஞ்சள் வந்து ரொம்ப சிறப்பு. மஞ்சள் விளக்கு எறிகிறது வந்து பூஜை ரூமில் ரொம்ப சிறப்பு. அடுத்து சிவப்பு விளக்கும் போட்டுக்கலாம். சரியா, சிவப்பு விளக்கு போடுறதுனால தப்பு கிடையாது. ப்ளூ கலர் போட்டுறாதீங்க. சரியா, சில பேர் ப்ளூ கலர் போடுவாங்க, ப்ளூ கலர் போடக்கூடாது. ப்ளூ கலரை தவிர்த்துருங்க. சிகப்பு அல்லது மஞ்சள் எறியலாம் பூஜை ரூமில். பூஜை ரூம் வந்து எப்போயுமே இரவில் வந்து தெய்வத்தை வந்து இருட்டில் போடக்கூடாது. சில பேர் திரையெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் எது வேணாலும் போட்டுக்கோங்க. திரை போட்டாலுமே நீங்கள் வந்து அந்த சிவப்பு அந்த விளக்கு எரியணும். அதுபோக சில பேர் பூஜை ரூமில் வந்து மணி கட்டி தொங்க விடுவாங்க. மணி இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான். அது வந்து இப்போ கமர்ஷியலாக கிடைக்குது, ரெடிமேடாகவே கிடைக்குது. பூஜை ரூமில் மணிலாம் கட்டி வருது, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். 6,000 7,000 இருக்குது, வாங்கி வச்சுக்கலாம். வசதி இருக்கிறவங்க வாங்கி வச்சுக்கோங்க. அலமாரி மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஸ்டாண்டு மாதிரியே இருக்குது. இப்போ வந்து ஃபிக்ஸடாக தரையிலே வச்சுக்கலாம், அப்படியும் இருக்குது. அதில் மணிச்சத்தம் கேட்கும். சரியா, மணிச்சத்தம் கேட்கலாம். அதெல்லாம் வசதியானவர்கள் சொந்த வீட்டில் இருக்கிறவங்கள தான் சாத்தியப்படும். சாமானியப்பட்ட மக்கள் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் அதெல்லாம் சாத்தியப்படாது. நான் வந்து சாமானியப்பட்ட மக்களுக்காக தான் எப்போயுமே பேசுவேன். வசதியாக இருக்கிறவங்க எப்படி வேணாலும் இருந்துக்குருவாங்க. பணம் 10 செய்யும், அது புத்திசாலி கையில் கிடச்சிட்டா 11 செய்யும். அவங்களுக்கெல்லாம் நான் வீடியோ போடுறதே இல்லை. சாமானியப்பட்ட மக்கள், சரியா, கஷ்டப்படுற மக்கள், அவங்க வாழ்க்கையில் ஒளி ஏறணும், அவங்க வாழ்க்கையில் வந்து நல்லது நடக்கணும், அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்லது சொல்லணும். சரியா நேர்களே, அதனால் நான் வந்து சாதாரண மக்கள், வாடகை வீட்டில் இருக்கிறவங்க, ஒரு 3000 வாடகை வீட்டில் இருக்கிறவங்க, 2000 வாடகை வீட்டில் இருக்கிறவங்க பூஜை ரூமை எப்படி மெயின்டைன் பண்ணலாம். சரியா நேரில், அவங்களுக்காக தான் சொல்கிறேன். மற்றவங்க யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. சரியா, அந்த சாமானியப்பட்ட மக்கள், கஷ்டப்படுற மக்கள் நல்லா இருந்துட்டாலே நாடு நல்லாயிருக்கும். சரியா நேர்களே, எம்ஜிஆர் ஒரு படத்தில் சொல்லுவார், நாடோடி மன்னன் படத்தில் சொல்லுவார். அவர் சில சட்டத்திட்டங்களை சொல்லும்போது எதிர்த்தரப்பில் கேட்பாங்க, அப்படி என்றால் பணக்காரர்கள் இருக்க மாட்டார்களான்னு அப்படின்னு கேட்பாங்க. பணக்காரர்கள் இருப்பார்கள், ஏழைகள் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி ஏழைகள் இல்லாத இடமே இறைவன் இருக்கிற இடம். அதனால தான் பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னார், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போனார். அதனால் வறுமையில் இருக்கிற மக்கள், வாழ்க்கையில் கஷ்டப்படுற மக்கள், அவங்க வீட்டில் ஒரு நல்ல தீபம் எரிய வேண்டும், அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்க வேண்டும், ஒளி பரவ வேண்டும். அதுக்கு வந்து பூஜை ரூம் வந்து முக்கிய சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக வந்து இறையன்பு இருக்குங்க, இறை உணர்வு இருக்குது, இறைவனோட அனுக்கிரம் எல்லாத்துக்கும் இருக்குது. பக்தி கொண்டாடுங்கள். எந்த அளவுக்கு பக்தியை கொண்டாடுறீங்களோ அந்த அளவுக்கு குடும்பம் நல்லாயிருக்கும். சின்ன குடும்பமாக இருந்தாலும் சரி, திட்டமிட்ட குடும்பமாக இருந்தாலும் சரி, தெவிட்டாத இன்பத்தை கொடுக்கும். எளிமையாக இருந்தாலும் சரி, இனிமையாக இருக்கும். தயவுசெய்து இன்னும் நிறையா இருக்குது, நான் சொல்லுவேன், கொஞ்சம் நேரம் ஆகும். சரியா, சரி, மகர ராசிக்கு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு ஒரு வீடியோ பேசணும்னு இறைவன் சித்தம். அதனால் வெள்ளிக்கிழமை இரவில் பேசுகிறேன். சரியா, நல்லபடியாக எடுத்துக்கோங்க.
பூஜை அறையை சுத்தமாகவும் அழகமாக வச்சுக்கோங்க. பூஜை அறையில் வந்து பழைய பொருட்கள் எதுவுமே வைக்காதீங்க. குறிப்பாக இரும்பு பொருட்கள் எதுவுமே வைக்காதீங்க. சில பேர் சாவியெல்லாம் தொங்க விடுவாங்க. பூஜை அறையில் இரும்புலாம் வைக்காதீங்க. பித்தளை பாத்திரம், தாம்பரை பாத்திரம் இருங்க. 1, 2 இருந்தாலும் போதும். சரியா? சில்வர் குத்து விளக்கு வைக்காதீங்க. என்ன தான் கஷ்டப்பட்டாலும் சரி, ஒரு சின்ன குத்து விளக்கு பித்தளை அல்லது வெண்கலத்தில் வாங்கி வச்சுருங்க. சரியா நேர்களே? அதுபோக பூஜை ரூமில் வந்து கோலம் போடலாம். சரியா? கோலம் போடலாம். மாவிளக்கு கோலம் போடுறது நல்லது. சில பேர் கோலப்பொடியில் போடுறாங்க. கோலப்பொடியை தவிர்த்துருங்க. வீட்டு வாசலில் வேணால் கோலப்பொடியில் போடலாம். ஆனால் அதில் போடுறது மாக்கோலம் போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து மயில் இறகு பார்த்தீங்களா, மயில் இறகு பூஜை ரூமில் வைக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பள்ளி தொல்லை இல்லாமல் இருக்கும். அதுபோக தேவதைகளுடைய ஆகர்ஷணம் இருக்கும். ஸோ மயில் இறகு வந்து பூஜை ரூமில் வைக்கலாம், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அப்புறம் வந்து பெண்கள் பூஜை பண்ணும்போது வந்து நீங்கள் வந்து சில இது சொல்கிறேன்னு யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. நைட்டிலாம் கட்டிக்கிறாதீங்க. நைட்டு போட்டுலாம் பூஜை பண்ணாதீங்க. சேலை கட்டிக்கோங்க. சரியா? பாருங்கள், சாத்தியப்பட்டு தான் பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி மாடர்ன் உலகத்தில் வந்து சிலது தவிர்க்க முடியாமல் போயிடுது. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளே அதுக்கு மேலே பேச முடியாது. ஏன்னா நம்ம வந்து சௌரியம் என்ன போடுறதோ அதை தான் செய்ய முடியும். ஸோ ஆண்கள் கைலி கட்டி பூஜை பண்ணக்கூடாது. ஈரத்துணியோடு பூஜை பண்ணக்கூடாது. ஈரத்துண்டோடு பூஜை கொண்டு பண்ணக்கூடாது. சரியா நேர்களே? அதனால் கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. தீப்பெட்டியில் உள்ள தீக்குச்சி வந்து நமுந்து போகாமல் இருக்கிறதுக்கு அதுக்குள்ளே கொஞ்சம் அரிசி போட்டிங்கன்னா நமுந்து போகாமல் இருக்கும். சரியா? அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? தீப்பெட்டியில் 2, 3 அரிசி மணியில் போட்டுருங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோது வெளியூர் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2, 3 நாள் ஊரில் இல்லை, வெளியூர் போகிறீங்கன்னா அந்த கெண்டியில் கொஞ்சம் தண்ணியை வச்சுட்டு போயிருங்க. அதுபோக சின்ன பித்தளை பாத்திரத்தில் அரிசியும் துவரம் பருப்பையும் வச்சுட்டு போயிருங்க. பித்தளை தட்டில் தெய்வத்துக்கு வந்து ஒரு படையல். சரியா? அதாவது சாதம் பொங்காத அரிசி துவரம் பருப்பு வச்சுட்டு போயிருங்க. வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா அதை எடுத்து சமையல் பண்ணிக்கோங்க. சரி, தெய்வத்தை வந்து நம்ம வந்து பட்டினியில் போட வேண்டாம். அது ஒரு நம்பிக்கையின் படியில் வச்சுட்டு போங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் காலையில் கோதுளி லக்கணம் சொல்லுவோம். அது சூரிய உதயம் 5 to 6 தான் சூரிய உதயம் வரும். அந்நேரம் தான் லக்கணம் ஆரம்பிக்கும். அந்தந்த மாதத்தில் அந்தந்த லக்கணம் ஆரம்பிக்கும். அது பேர் கோதுளி லக்கணம் அப்படிமோ. அதாவது இப்போ இந்த மாதம் என்ன, ஐப்பசி மாதம்னா சூரியனை வந்து துலாமில் உதிப்பார். சரியா? அது மாதிரி அந்த 5 to 6 சூரிய உதயம் வந்துடும். அந்த நேரத்தில் வந்து விளக்கு பொருத்தி வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் கிட்டத்தட்ட இந்த பிரம்ம முகூர்த்தத்தை ஒட்டி தான் வரும். சரியா? பிரம்ம முகூர்த்தங்கிறது 4 to 6, இந்த 5 to 6 அதுக்குள்ளே தான் வரும். அந்த நேரத்தில் வீட்டில் வந்து விளக்கேற்றி வச்சிங்கன்னா தேவதைகளோட ஆசி கிட்டும், சிறப்பாக இருக்கும். தேவதைகள் வீட்டில் வந்துட்டாலும் எல்லாமே சரியாக போயிடும். சரியா நேர்களே? அதுபோக வந்து வியாழக்கிழமை இரவே நீங்கள் வந்து பூஜை ரூம் சுத்தம் பண்ணிடுங்க. பூஜை பொருட்கள், குத்து விளக்கு, மற்ற பொருட்கள், அந்த பஞ்சாச்சாரத்தெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை ஈஸியாக இருக்கும். வெள்ளிக்கிழமை காலையில் அதுக்கு டக்குன்னு சந்தன குங்குமம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம். இதெல்லாம் பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். சரியா நேர்களே? சரியா? இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்கன்னா பதட்டம் இல்லாமல் வேலை பார்க்கலாம். ஏன்னா எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க. வெள்ளிக்கிழமை லீவு கிடையாது. வெள்ளிக்கிழமை வந்து காலையில் வேலைக்கு அறக்க ஓடும்போது வியாழக்கிழமை நைட்லேயே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ஒரு 1 hour ஆகும். சரியா? குத்து விளக்கை வந்து வாரம் நம்ம சுத்தம் பண்ண முடியாது. ஏதோ மாதத்துக்கு 1 வாரம் சுத்தம் பண்ணிக்கலாம். அதுபோக வந்து மற்ற பொருட்களை வந்து சுத்தம் பண்ணி சந்தன குங்குமம் வச்சுக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இந்த வீடியோவில் வந்து வேத ஜோதிடத்தின்படி லக்கண ரீதியாக நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம், பூஜை அறையில் எந்த தெய்வத்தை வச்சு வழிபாடு பண்ணலாம் அதை சொல்லியிருக்கிறேன். அதுபோக பொதுவாக நீங்கள் பூஜை அறை எப்படி வச்சுக்கலாம், பூஜை அறை எப்படி பயன்படுத்திக்கலாம், பூஜை புனஸ்காரம் எப்படி செய்யலாம்னு சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது. அடுத்து வருகின்ற காலத்தில் சொல்கிறேன் நான். சரியா நேர்களே? அதுபோக பூஜை அறையில் வந்து இறந்தவர்கள் படத்தை வைக்காதீங்க. இறந்தவர்கள் படத்தை தனியாக ஒரு ரூமில் வைங்க. சில பேர் எல்லாம் கலந்து வச்சுருப்பாங்க. அப்படி வைக்கக்கூடாது. இறந்தவர்கள் படத்தை தனியாக வச்சுக்கணும். பூஜை அறையில் தெய்வங்கள் மட்டும்தான் இருக்கணும். சரியா? தெய்வங்கள் படம் இருக்கலாம், மகான்கள் படங்கள் இருக்கலாம். அதாவது துறவிகள், ஞானிகள், சித்தர்கள் இவங்க படம் வைக்கலாம். இறந்து போனவர்கள், குடும்ப உறவில் இருக்கிறவங்க, ரத்த சம்பந்தமாக இறந்து போனவர்கள், முன்னோர்கள் படத்தெல்லாம் வைக்கக்கூடாது. அது தனியாக தான் வச்சுக்கணும். அதுபோக முன்னோர் படத்தை நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னா, அமாவாசை பௌர்ணமிக்கு வணங்குறீங்கன்னா ஆண்கள் வந்து சஷ்டாஷமாக வணங்கணும். 8 அவயங்களும் தரையில் படுற மாதிரி வணங்கணும். சரியா? 8 அவயங்கள் தரையில் படுற மாதிரி வணங்கணும். பெண்கள் வந்து 5 அவயங்கள் தரையில் படுற மாதிரி வணங்கணும். 5 அவயங்கள் தலையில் படுற மாதிரினா மண்டி போட்டு வணங்கணும். சரியா? தலையும் முட்டியும் தரையில் படுற மாதிரி வணங்கணும். அப்படி பண்ணினீங்கன்னா 5 அவயங்கள் வந்து தரையில் பட்டுரும். இது வந்து முன்னோர் வழிபாடுக்கு. அதையும் சொல்கிறேன் நான். ஏன்னா அவங்களும் ஒரு தெய்வங்கள் தானே. முன்னோர்களுடைய வழிபாடு, பிதுர்கள் வழிபாடு. அதை வந்து தனியாக ஒரு ரூமில் வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வைக்காதீங்க. சார் எங்கள் வீட்டில் இடம் இல்லைன்னா அவங்கள தூக்கி தனியாக செவத்தில் மாட்டிடுங்க. சரியா? ஒரு இடத்துல ஓரமாக செவத்தில் மாட்டிட்டு அதுக்கு வந்து நீங்கள் பூஜை புனஸ்காரம் பண்ணுங்கள். மற்றபடி தெய்வத்தில் பூஜை அறையில் வந்து எப்பவுமே தெய்வங்கள் தான் இருக்கணும்.
ஓகே நேயர்களே, நிறைய தகவல் சொல்கிறேன், பார்த்து வச்சுக்கோங்க. கோயிலுக்கு போகிறீங்க, விபூதி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த விபூதியை வாங்கி என்ன பண்ணீங்கன்னா விபூதி மறையில் போட்டுருங்க. வீட்டில் ஏற்கனவே விபூதி மரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விபூதி மறையோடு அந்த விபூதியை போட்டுருங்க. அந்த தெய்வத்துடைய பிரசாதம் வந்து அப்படியே விபூதியிலே சேர்ந்துடும். அதை வந்து அப்படியே எடுத்து எப்போ வேணாலும் நீங்கள் பூசிக்கலாம். அதுபோல் குங்குமம் கொடுக்குறாங்கன்னா தனியாக குங்குமத்தில் ஒன்றில் போட்டுருங்க. சில பேர் குங்குமத்தையும் விபூதி மிக்ஸ் பண்ணிலாம் வைப்பாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. குங்குமம் தனியாக இருக்கணும், விபூதி தனியாக இருக்கணும். இதை தயவு செய்து கொஞ்சம் பிரித்து வச்சுக்கோங்க. கோயிலில் வாங்கிட்டு வரும்போதும் குங்குமம் தனியாக, விபூதி தனியாக வாங்கிடுங்க. அவங்க சில பேர் அடுத்தடுத்து தான் கொடுப்பாங்க. பட் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பேப்பர் கொண்டு போயிடணும். ஏன்னா பேப்பர் கோயிலில் இருந்தாலும் அந்த பேப்பரில் அதை தனித்தனியாக வாங்கி வச்சுக்கோங்க. விபூதியும் குங்குமத்தையும் கலந்துடாதீங்க. ஏன்னா வீட்டில் சில பேர் வந்து கணவன் இல்லாத பெண்கள் இருப்பாங்க. நம்ம வீட்டிலே ஒரு பாட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பாட்டிக்கு விபூதியை கொடுக்கும்போது குங்குமத்தை கலந்து கொடுக்கக்கூடாது. சரியா? ஏன்னா அவர் அந்த மாதிரி கணவன் இல்லாமல் இருக்குது. அவங்களுக்கு தனியாக விபூதியை கொடுக்கலாம். விபூதியை யார் வேணாலும் பூசலாம். பட் குங்குமத்தை வந்து கணவன் இருக்கிற பெண்கள் மட்டும்தான் பூச முடியும். ஆண்கள் வந்து எது வேணாலும் பூசலாம். குங்குமம், விபூதி எது வேணாலும் பூசிக்கலாம். ஆணுக்கு வந்து அது பிரச்சனை இல்லை. பெண்கள் வந்து கொஞ்சம் ஐதீகம் இருக்குது. கணவன் இல்லாத பெண்கள் வந்து குங்குமம் பூசக்கூடாது. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம பிரசாதத்தை வந்து குங்குமத்தையும் விபூதியும் கலந்து கொடுக்கக்கூடாது. பிரசாதம்னா என்ன? இந்த குங்குமம், விபூதி, மஞ்சள், சந்தனம் தான். இன்றைக்கி பிரசாதம்னாலே எல்லாருமே புளியோதரையாக பொங்கலாக கேட்குறாங்க. அது வேறு, அது சாப்பிட்ற பிரசாதம். அதுவும் பிரசாதம் தான், இதுவும் பிரசாதம் தான். இதுதான் முக்கியமான பிரசாதம். கோயிலில் பிரசாதம் கொடுக்குறது வந்து முக்கியமானது இதுதான் அருட்பிரசாதம். ஓகே நேயர்களே, எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு மகர ராசிக்கு ஒரு 2 வீடியோ போடணும். போட்டேன்னா நான் ஆத்ம திருப்தியாக இருப்பேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன். சரியா? வேத ஜோதிடத்தில் தெரிஞ்சதை சொல்லுவேன். நான் சொல்கிறது நல்லதை எடுத்துக்கோங்க. சில பேருக்கு சில இது தேவையில்லாமல் கருத்து வேறுபாடு இருக்கும். கான்ட்ரவர்ஷன் வந்துச்சுன்னா அதை வந்து கலந்து ஆலோசனை பண்ணிக்கோங்க. இல்லைனா அவாய்ட் பண்ணிடுங்க. சரியா? நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் கிடையாது. உங்கள் டக்குன்னு ஏற்றுக்கிறத செய்யுங்க. இல்லை அப்படின்னா அதை கன்சிடர் பண்ணுங்கள். இல்லைனா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. சரியா? வற்புறுத்தி எதையும் செய்ய வேண்டாம். அதுதான் ரொம்ப முக்கியம். எதுவுமே எளிதாகவும் இருக்க வேண்டும், இலகுவாகவும் இருக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கையில் நீடித்திருக்கும். வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேகாரிகத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. வாழ்த்துக்கள் நேயர்களே. நன்றி.